அண்மை செய்தி. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டமானது நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த வகையில் தமிழக அரசின் முதலமைச்சர் விஜய் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும் என்றும், நீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மாணவர்கள் தேர்வு அமைய வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகள் தற்பொழுது தமிழக அரசின் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார்பில் இன்னைக்கு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறதா சொன்னீங்க. மதுரையில் ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது புதிதாக கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும்னு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறதா சொன்னீங்க. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தற்பொழுது நடந்துட்டு இருக்கிற நிலையில அதை விரைவில் முடிக்கணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஏதேனும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கா? குறிப்பிட்டது போல பல்வேறு கோரிக்கைகளை இன்னைக்கு தமிழக முதல்வர் இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிருக்கான்னு தான் சொல்ல வேணும். அதுலேயும் மிக முக்கியமாக எய்ம்ஸ் பத்திகளை எய்ம்ஸ் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இனி முழுவனை என்ற காலை இருந்தாலும் கோவை எய்ம்ஸ் கட்டப்பட தெரிகிறது. அதுல மிக முக்கியமா சொல்லலாம், ஒகேனக்கல் 3ஆம் கட்ட கூட்டுநீர் குடிநீர் வழங்கல் திட்டத்திற்கு குறிப்பாக 2280 கோடி அளவில் உறுதியளிக்கப்பட்ட ஒன்றே நிதியை உதவுமாறு இந்திய அரசை நான் கேட்டுக்கொண்டு தெரிவித்தார். நிதி பொறுப்புணர்வு, சமூக முன்னேற்றம் மற்றும் மக்கள் தொகை நிலைநிறுத்தம் ஆகியவற்றை சிறப்பாக செயல்பட மாநில உரிய அங்கீகாரத்தை போதுமான ஆதரவை பெற வேண்டும். இம்மாநிலம் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது எனவும், மாநில அரசின் ஊரக வீட்டு வசதி திட்டங்களுக்கு ஒன்றிய அரசின் வளர்ச்சியடைந்த இந்திய வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத திட்டத்தை கிராமப்புற பிபிஜி ராம்ஜி கீழ் வேலைவாய்ப்பு உருவாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதிக்குமாறும் இவ்வாய்ப்பினை மூலம் ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே பிபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு கடந்த அரசு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது. தற்போது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த கோரிக்கை இந்த உரையாற்றல பேசும்போது, பிபிஜி ராம்ஜி கீழ் வேலைவாய்ப்பு உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அனுமதிக்குமாறும் இவ்வாய்ப்பினை மூலம் ஒன்றிய அரசை கேட்டு தெரிவித்திருக்கிறார். மாணவர்களின் நலன், கல்வி சேவைகளின் தொடர்ச்சி மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாத்தல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த கல்வி சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள 3284 கோடி நிதியை எவ்வித நிபந்தனையின்றி புதிய கல்விக் கொள்கை செயல்படுத்தவோ அல்லது மும்மொழி கொள்கை அமல்படுத்தவோ வற்புறுத்தாமலும் விரைவாக விடுவிக்குமாறும் என தெரிவித்தது மிக முக்கிய இதாக பார்க்கப்படுகிறது. மேலும் மிக முக்கியமாக சொன்னால், இந்தியாவின் தொழிற்சாலை பணியில் பெண்களின் 42 விழுக்காடு பெண்கள், தமிழ்நாட்டில் உள்ள பெண்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் சிறப்பாக பெண்கள் பாதுகாப்பு பிரிவுகள், பொது போக்குவரத்து, அவசர கால நடவடிக்கை அமைப்புகள் விரிவாக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அதுவும் இல்லாமல் மிக முக்கியமாக உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் வலுப்படுத்த, உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை வழங்கவும், தரமான மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதில் கிடைத்திடவும் தமிழ்நாட்டில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை கோயம்புத்தூரில் அமைக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு தேவையான நிலத்தை மாநில அரசு வழங்கும் என தெரிவித்திருக்கிறார். முதலில் மதுரையில் ஏற்கனவே எய்ம்ஸ் அமைப்பதற்கான திட்டம் மேற்கொள்ளப்பட்டு இன்றும் கட்டுப்பாடுகளோடு தான் கட்டி வருவதாக தெரிவித்தார். இன்னும் அந்த பணியை முடிந்ததில்லை. மேலும் கோயம்புத்தூரில் எய்ம்ஸ் அமைக்க வேண்டும், அதற்கு மாநில அரசு குறிப்பாக நிலங்களை வழங்க தயாராக இருப்பதாகவும் தாங்கள் அனுமதிக்குமாறும் என இந்த கோரிக்கையை வைத்து மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே மேலும் மிக முக்கியமாக சொல்லப்பட்டால், குடிமக்களை அதே போல நமது மாணவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது. இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கைக்காக நடத்தப்படும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை நீட் தமிழ்நாடு அரசு இருக்கிறது. ஏனெனில் இந்த தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் கிராமப்புற மாணவர்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு சார்ந்த மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே மேற்கண்ட சூழ்நிலை கருத்தில் கொண்டு மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சையில் இளங்கலை பட்டம், பல் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை இளங்கலை பட்டம், பிடிஎஸ் ஆகிய ஆயுர்வேத, யோகா, யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி மருத்துவம் படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டுமே நிரப்புவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி வழங்குமாறு என கேட்டுக்கொள்ள தெரிவித்திருக்கிறார். குடிமக்களை மையமாக கொண்ட சேவைகள் மற்றும் திறன் வளர்ச்சி ஆட்சி முறை உருவாக்கும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துவதில் தமிழ்நாடு உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது. இந்நோக்கை வலுப்படுத்தும் வகையில் உலக தரத்தில தொடக்க நிறுவன வளர்ப்பு மையங்களை அமைப்பதற்கு, ஆள் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான துணிகர முதலீட்டு சூழலை உருவாக்குவதற்கும், பயன்பாட்டு ஆராய்ச்சி நிதி ஒதுக்கீட்டை அதிகரிப்பதற்கும் ஒன்றிய அரசின் ஆதரவை கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே இந்த அரசு புதிதாக பொறுப்பேற்ற பிறகு ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு அமைச்சரை உருவாக்கி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு
நிதியை ஒதுக்க வேண்டும் என இந்த கோரிக்கையை வைத்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதுவும் இல்லாம தமிழக அரசின் வாழ்வாதார ஜீவாதார கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு விவகாரங்களை இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் பேசியிருக்கிறார். மேலும் 2036ஆம் ஆண்டிற்கான $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்வதற்காக தமிழ்நாடு பணியாற்றி வருகிறது. இந்த தொலைநோக்கு பார்வை இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகள் என்ற 4 முக்கிய தூண்கள் அடிப்படையாக கொண்டது. இவற்றில் தமிழ்நாட்டின் முன்னுரிமைகள் ஒவ்வொன்றுடன் நெருக்கமாக இணைந்துள்ளன. தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கும் இந்திய வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் பயணத்திற்கும் இன்றையாம சில முக்கிய முன்னுரிமைகளை இம்மாண்புமிகு ஆட்சி மன்றம் முன்னெடுத்து விரும்புகிறது என ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதுல்லாமல் சமூக நீதி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இளைஞர்கள் அதிகாரமளித்தல் மற்றும் சமச்சீரான முன்னேற்றம் ஆகியவை அடிப்படையாக கொண்ட கொள்கையை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு மக்கள் அரசுக்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வரலாற்று தீர்ப்பினை நிறைவேற்றும் வகையில தமிழ்நாட்டின் நலன்கள், மக்களின் விருப்பங்களை உறுதியாக பாதுகாக்கும் வேலைகளை ஒன்றிய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புடன் செயல்படுவதற்கு எங்கள் அரசு தொடர்ந்து உறுதிபூண்டு தெரிவித்தது. அதாவது எங்க நாட்டின் வளர்ச்சிக்கு என்ன வகையான திட்டங்களை செயல்படுத்தினாலும் சரி, அதை செயல்படுத்தும் பட்சத்துல தொடர்ந்து ஒன்றிய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புடன் செயல்படுவதற்கு எங்கள் அரசு தொடர்ந்து உறுதி பூண்டுள்ளது என தெரிவித்தது மிக முக்கிய ஒன்றாக. தொடர்ந்து கடந்த ஆட்சி காலத்துல இதே போல நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துகிட்ட பிரதமர் ஸ்டாலின் அவர்கள் சில திட்டங்களுக்கு எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார். இத்திட்டங்களுக்கு வரவேற்றிருக்கிறார். ஒத்துழைப்பு என்பது ஆழமாக தெரிவித்ததில்லை. ஆனால் தற்போது தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற ஜோசப் விஜய் அவர்கள் ஆக்கப்பூர்வமாக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் என உறுதி பூண்டுள்ளோம் என தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அமேஷ்.